இது உங்கள் விடியல் பாட்காஸ்ட். வாழ்க்கையை மாற்றும் கதைகள், மனதை தொட்டச் செல்லும் தருணங்கள் மற்றும் சிந்திக்க வைக்கும் உண்மைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு. இன்று நாம் கேட்கப் போகும் கதை ஒற்றுமையே வலிமை என்பதை அழகாக உணர்த்தும் ஒரு அற்புதமான நாட்டுப்புற கதை. கதை பெயர் பெரிய முள்ளங்கி. முன்னொரு காலத்தில் ரஷ்யாவில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு வயதான தாத்தா வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் உழைப்பாளி. ஒரு நாள் தனது தோட்டத்தில் ஒரு முள்ளங்கி விதையை நட்டார். ஒவ்வொரு நாளும் அதற்கு தண்ணீர் ஊற்றி அன்போடு பராமரித்தார். நாட்கள் சென்றன. அந்த முள்ளங்கி சாதாரணமாக வளரவில்லை. நாளுக்கு நாள் பெரிதாகி கிராமத்தில் யாரும் பார்க்காத அளவுக்கு பிரம்மாண்டமாக வளர்ந்தது. ஒரு நாள் காலையில் தாத்தா அதை அறுவடை செய்ய முடிவு செய்தார். முள்ளங்கியின் இலைகளை பலமாக பிடித்து ஹூம் என்று முழு பலத்தோடு இழுத்தார். இன்னும் இழுத்தார். ஆனால் முள்ளங்கி அசையவே இல்லை. உடனே தாத்தா பாட்டியை அழைத்தார். பாட்டி தாத்தாவை பிடித்துக் கொண்டார். தாத்தா முள்ளங்கியை பிடித்தார். இருவரும் சேர்ந்து இழுத்தார்கள். ஆனால் முள்ளங்கி அப்படியே. அடுத்து பாட்டி பேத்தியை அழைத்தார். பேத்தி பாட்டியை பிடித்தாள். பாட்டி தாத்தாவை பிடித்தாள். தாத்தா முள்ளங்கியை பிடித்தார். மூவரும் சேர்ந்து பலமாக இழுத்தார்கள். ஆனால் முள்ளங்கி இன்னும் மண்ணிலேயே. பேத்தி உடனே வீட்டில் இருந்த நாயை கூப்பிட்டாள். நாய் பேத்தியை பிடித்தது. பேத்தி பாட்டியை பிடித்தாள். பாட்டி தாத்தாவை பிடித்தாள். அனைவரும் சேர்ந்து இழுத்தார்கள். ஆனால் முள்ளங்கி இன்னும் அசையவில்லை. பிறகு நாய் பூனையை அழைத்தது. பூனை நாயை பிடித்தது. நாய் பேத்தியை பிடித்தது. பேத்தி பாட்டியை பிடித்தாள். பாட்டி தாத்தாவை பிடித்தாள். எல்லாரும் சேர்ந்து முழு பலத்தோடு இழுத்தார்கள். ஆனால் முள்ளங்கி அப்படியே இருந்தது. அந்த நேரத்தில் பூனை ஒரு சிறிய சுண்டலியை பார்த்தது. ஏய் சின்னவா, நீயும் வந்து உதவு என்று அழைத்தது. அந்தச் சிறிய எலி ஓடிவந்து பூனையின் வாலை பிடித்துக் கொண்டது. இப்போது அனைவரும் வரிசையாக நின்றனர். எலி பூனையை பிடித்தது. பூனை நாயை பிடித்தது. நாய் பேத்தியை பிடித்தது. பேத்தி பாட்டியை பிடித்தாள். பாட்டி தாத்தாவை பிடித்தாள். தாத்தா முள்ளங்கியை பிடித்தார். அனைவரும் சேர்ந்து ஒரே சத்தமாக 1 2 3 என்று பலமாக இழுத்தார்கள். பெரிய முள்ளங்கி வேரோடு மண்ணிலிருந்து வெளியே வந்தது. அதன் வேகத்தில் எல்லாரும் கீழே விழுந்தார்கள். ஆனால் கோபப்படவில்லை. அனைவரும் சிரித்தார்கள். அன்று மாலை அந்த முள்ளங்கியை கொண்டு சுவையான சூப் செய்து ஊரே சேர்ந்து மகிழ்ச்சியாக சாப்பிட்டார்கள். இந்த கதை நமக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்லுகிறது. ஒரு மனிதன் தனியாக எல்லாவற்றையும் செய்ய முடியாது. சிறிய உதவி கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த பெரிய முள்ளங்கியை வெளியே எடுக்க முடியாத போது கடைசியில் வந்து அந்த சிறிய எலியின் உதவிதான் வெற்றியை தந்தது. அதனால் யாரையும் சிறியவர் என்று நினைக்காதீர்கள். ஒற்றுமையாக சேர்ந்தால் முடியாதது எதுவும் இல்லை. ஒற்றுமையே உண்மையான வலிமை. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது உங்கள் விடியல் பாட்காஸ்ட். மீண்டும் ஒரு அழகான கதையுடன் சந்திப்போம். நன்றி.